என்ஹெச்எம் மூலமாக டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நர்சிங் அண்டு மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்னு ஒரு 7 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, எலிஜிபிலிட்டி இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். என்ன டீட்டெயில்னு சொல்கிறேன். உங்களால் முடியும்னா தயவுசெய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க. ஜிஎன்எம் முடித்தவங்க இப்போ தான் ஜிஎன்எம் முடிச்சிருக்கீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்கேஸ் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு ஜிஹெச்சில் ஒரு 100 பெட்டுக்கு மேலே உள்ள ஹாஸ்பிட்டலில் போஸ்டிங் போட்டு அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே. பிஹெச்சியில் போஸ்டிங் கிடச்சிது அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பின்னாடி வெளிநாட்டுக்கு போகணும், இல்லை வெளி மாநிலங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜிஎன்எம் முடித்தவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் ஆகாது. பிஎஸ்சி நர்சிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை. ஸோ அவங்க டைரெக்டாகவே எக்ஸாம் எழுதலாம். ஜிஎன்எம்க்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் 50 பெட்டுக்கு மேலே உள்ள ஹாஸ்பிட்டலில் வேணும். அதனால் ஜிஎன்எம் முடித்தவங்க கொஞ்சம் யோசித்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களால் முடியும் அப்படின்னா உட்காந்து 1 வருஷமோ 1.5 வருஷமோ 2 வருஷமோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வர்ற எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம் உங்களுக்கு கிளிக் ஆச்சு அப்படின்னா அழகாக லைஃப் செட்டில் ஆகிடும். ஸோ எக்ஸாமுக்கு தேவையான எல்லா கைடன்ஸும் நம்மளோட வீடியோவிலே இருக்குது. என்ன புக் படிக்கணும், எப்படி படிக்கணும், ஓல்டு கொஷின் பேப்பர், கோல்டன் பாயிண்ட்ஸு, செல்ஃப் அசஸ்மெண்ட்டு, எவ்வளோ மார்க் எடுத்தால் செலக்ட் ஆக முடியும், எப்படி அப்ளிகேஷன் போடணும், நர்சிங்க்கு எங்கெங்கேருந்துலாம் வேக்கன்சிஸ் வருது, தமிழ்நாட்டில் என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நம்மளோட வீடியோலேயே இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளேலிஸ்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். எனக்கு வந்து இன்னும் நிறையா டவுட் இருக்குது, எனக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு பே பண்ணி நீங்கள் உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். இதில் நம்ம உங்களுக்கு மெட்டீரியலைஸும் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ மெட்டீரியல் ப்ளஸ் அடுத்த ஒரு 6 மந்த்ஸுக்கு நீங்கள் நம்மளோட கான்டாக்ட்லேருந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டவுட் வேறு ஏதாவது அப்ளிகேஷன்லேயோ இல்லை அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேயோ எக்ஸாம் சம்மந்தமாகவோ டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் சம்மந்தமாகவோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் நம்மளுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி உங்களோட டவுட்டையும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சில டவுட்டு தான் இருக்குது அப்படிங்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டும் நீங்கள் உங்களோட டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ எல்லாத்துக்குமே திறமைகள் இருக்கும். எல்லாராலையும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். யாராலுமே கிளியர் பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. உட்காந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா அழகாக அடிச்சிடலாம். ஸோ அதனால் யோசித்து முடிவெடுங்க. 8/2/2025 அன்றைக்கி இந்த வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்ஹெச்எம் மூலமாக ஸ்டாஃப் நர்ஸுக்கு 5 போஸ்ட்டு. ஜிஎன்எம் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். ப்ரைவேட் காலேஜில் இருந்தாலும் ஓகே. இந்தியன் நர்சிங் கவுன்சில் அப்ரூவ்டு காலேஜாக இருக்கணும். 18,000 சேலரி. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு 2 போஸ்ட்டுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். 8,500 சேலரி. உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணுறாப்புல இருக்கும். பெர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க, டெம்பரரி போஸ்ட்டு தான். பெர்மனெண்ட் பண்ணிடுவாங்க, இது வந்து கவர்மெண்ட் ஜாபு அப்படின்னு சொல்லி யாராவது பணங்கினம் கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க. அடுத்து வந்து விண்ணப்பத்தை எப்படி அனுப்பணுன்னா இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும். செயல்பாட்டு செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், பழைய மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலை. குறிப்பு: மேற்கண்ட பதிவுக்கு 21/2/2025 அன்று மாலை 5 மணிக்குள்ள நேரிலோ இல்லை தபால் மூலமாகவோ விண்ணப்பங்கள் மேற்கண்ட முகவரிக்கு வரவிருக்கின்றன. அதற்கு மேல் வரப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ இதுதான் டீட்டெயிலு. இது வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு. போஸ்டிங் எங்கே போடுவாங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வேறு எந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன போஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்து இருந்ததுன்னா போடலாம். ஆல் தி பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.